தமிழ் வசனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். நான் பாரியாக இருந்திருந்தால் கூட அழகு கொள்ளக்கு தேரை பரிசாக தந்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் கூட அந்த கொல்லிமலையை கொண்டு வந்து உனக்கு தந்திருப்பேன். குறைந்தபட்சம் இளங்குமரனாக இருந்தால் கூட தலையை தந்திருப்பேன் எல்லாரும் பேசலாம். ஆனால் வரலாற்றுல கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம பாத்தீங்கன்னாக்கா திரைத்துறையில மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நிகழ்காலத்துல நம்மோடு வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்கிட்ட அவரை பார்க்க போறவங்க அந்த ராஜா பாதருக்குன்னு ஒரு தெரு, அந்த தெருவுல போய் பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால திரைப்படத்துறை சேர்ந்தவராக இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், சாப்பிடாம மனிதன் அனுப்பவே மாட்டார். எங்கேயுமே சாப்பிட்டு விட்டு தான் போக சொல்லுவார். சாப்பாடு பிறருக்கு கொடுப்பதையே போதையாக கொண்டு வாழ்ந்தவர் இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் சமகாலத்திலே நம்மோடு இல்லை. ஆனால் அவரை நாம் நன்றாக பார்த்திருப்போம். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருப்போம். கண்டிப்பாக பாரியினுடைய அந்த கடையேழு வள்ளல்களுடைய அவதாரமாக அந்த மண்ணிற்கு வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றைக்கும் நீங்காமல் நம்முடைய சிம்மாசன பதுமை கூட்டு அமர்ந்திருப்பவர் கேப்டன் விஜயகாந்த். 15 லட்சம் மக்கள் நேரிலே போய் அவருக்கு தண்ணீரை பாய்ச்சல்ல, பன்னீரை பாய்ச்சல்ல, கண்ணீரை காணிக்கையாக செலுத்தி வந்தார்கள் என்று சொன்னால் நிகழ்காலத்தில் வீரம் இன்றும் நெஞ்சில் மண்ணில் இருக்கிறதோ இல்லையோ மனிதர்களில் நெஞ்சில் இருக்கத்தான் செய்கிறது என்று நிரூபித்தவர் கேப்டன் விஜயகாந்த். நன்றி.